உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. முதலில் மேசம். சில முக்கிய கிரக நிலைகள் மாறுகின்றன. குறிப்பாக ராசிக்குரிய செவ்வாய் 9ஆம் இடமாகிய பாகிஸ்தானத்துக்கு நகர்கிறார். சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கின்றார். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி உண்டு. சமூகத்தில் கௌரவம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். காரிய தடைகள் நீங்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். ஆகையினால் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள். அதைப் போலவே அஷ்டம ராசியில் சுக்கிரன் பிரவேசிக்கிறார். 7க்குரியவன் 8இல் பிரவேசிக்கும் பொழுது சில எதிர்பாராத மாற்றங்கள் நடைபெறும். சந்திராஷ்டமம் 7/1/2024 பிற்பகல் 3:49 முதல் 9/1/2024 இரவு 8:59 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: கந்தசஷ்டி பாராயணம் செய்ய கவலைகள் பறந்தோடிவிடும். அடுத்தது ரிஷபம். ராசிக்குரிய சுக்கிரன் சகல துறைகளிலும் வெற்றிகளை தருவார். கடன் சுமை குறையும். உத்தியோக மாற்றம் இருக்கும். எதிர்பாராத தனலாபம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7க்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் மாறினாலும் கூட அவர் 12க்குரியவர் என்பதால் சில எதிர்பாராத நன்மைகள் தருவார். வீடு, மனை முதலியவற்றில் லாபம் உண்டு. புதன் உங்கள் அஷ்டம ராசிக்கு செல்லும் பொழுது வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்கும். தன லாபமும் ஏற்படும். கேது 5இல் இருப்பதால் தெய்வ தரிசனமும் பெரியோர்களின் ஆசிகளும் கிடைக்கும். சுபகாரிய தடைகள் நீங்கும். விரயத்தில் குரு இருக்கிறார் என்பதால் சரியான முறையில் செலவு செய்யாவிட்டால் கடன்கள் வந்து சேரும். சனி மற்றும் சுக்கிரனின் கதியால் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மனக்குறைகள் ஏற்படலாம். 2க்குரிய புதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் செலவுகள் ஏற்படும். வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகள் முன்னால் வந்து நிற்கும். சகோதரர்களிடம் உரசல்கள் வேண்டாம். சந்திராஷ்டமம் 9/1/2024 இரவு 9 முதல் 11/1/2024 இரவு 10:54 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை மாலையில் துர்க்கையை வழிபடுங்கள். அடுத்தது மிதுனம். 12க்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் சில நன்மைகள் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பணியை இழந்தவர்கள் மீண்டும் பணியை பெறுவார்கள். 11ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். அதனால் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் வருவதால் கணவன் மனைவி உறவுகளில் சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களும் இடையூறுகளும் ஏற்படலாம். போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்கள் மீது தேவையற்ற தகவல்களை சொல்லி கெட்டவையர் ஏற்படுத்த முனையலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் நடப்பதை தவிர்க்கவும். அனைவரையும் அனுசரித்து நடக்கவும். சந்திராஷ்டமம் 11/1/2024 இரவு 10:55 முதல் 13/1/2024 இரவு 11:23 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அம்பாளையும் புதன்கிழமை பெருமாளையும் வழிபடுங்கள். வெற்றி கிடைக்கும். அடுத்தது கடகம். செவ்வாய் 6இல் இருப்பதும் தனக்காரகனான சூரியன் 6இல் இருப்பதால் சில நன்மைகளை காட்டுகின்றது. அரசாங்க அலுவல்களில் வெற்றி கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைகளை வென்று முன்னேறுவதில் ஆர்வம் பிறக்கும். இதற்கு தோதாக உங்கள் ராசிக்கு 3/12க்குரிய புதன் சூரியனோடு இணைந்து யோகத்தை தரும் நிலையில் இருக்கின்றார். வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. சந்திரனின் நிலை உங்களுக்கு பெருமளவு சாதகமாக இருக்கிறது. பொதுவாக மற்ற கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுது பொது வாழ்வில் உள்ளவர்கள் தேவையற்ற வதந்திகளுக்கு ஆட்பட்டு பழியை ஏற்க நேரிடும். அதிகாரிகளால் பிரச்சனை வரும். உங்கள் ஆசைகள் அவ்வளவு எளிதாக நிறைவேறாது. குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். அஷ்டமச்சனி என்பதால் இனி எப்போதும் அதிக கவனத்துடன் இருக்கவும். எந்த விஷயத்திலும் அலட்சியம் வேண்டாம். ஆரோக்கியத்திலும் கவனம் அதிகம் வேண்டும். சந்திராஷ்டமம் 13/1/2024 இரவு 11:24 முதல் 16/1/2024
அதிகாலை 12:28 வரை சந்திராஷ்டமம். பரிகாரம்: உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். அடுத்தது சிம்மம். சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கின்றார். அந்த வீடு குருவுக்கு உரிய வீடு. எனவே பொருளாதார ஏற்றம் உண்டு. இது தவிர குரு வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்ப்பதால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் தைரியத்தை தரும். இனி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். செலவுக்கு ஏற்ற வரவு உண்டு. குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி ஓங்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். சுபகாரிய தடைகள் நீங்கும். கலைத்துறையினர் நல்ல மதிப்பு பெறுவார்கள். கண்டகச்சனி நடக்கிறது. உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். சிலருக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் உண்டு. பிறருக்கு உதவி செய்தே சங்கடங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மனதில் ஒரு விதமான நிறைவின்மை இருந்து கொண்டே இருக்கும். தியானத்தாலும் தெய்வ பக்தியாலும் இவற்றை சரி செய்து கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி ஏற்றம் தருவது போலவே போட்டிகளும் இருக்கும். வரவுக்கு முன் செலவுகள் வந்து நிற்கும். பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள். அல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். பிரச்சனைகள் தீரும். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் 3க்குரிய செவ்வாயோடு இணைகிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். பாக்யாதிபதி சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் சந்திருக்கும் போது நிச்சயம் பணவரவுகளில் சிக்கல் இருக்காது. வீடு இடம் வாங்கும் யோகமும் உண்டு. புதிய வீட்டை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். பிள்ளைகளில் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் ஆதாயமும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு வளரும். குரு 8ஆம் இடத்தில் பலமடைகிறார். அவர் வக்ரகதியில் இருந்ததால் அவ்வளவு தொல்லை இருக்காது. இப்பொழுது வக்ரம் நீங்கிவிட்டதால் பிரச்சனைகள் மற்றும் சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலும் சிக்கல்கள் வரலாம். மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம். முன்னெச்சரிக்கையோடு இருங்கள். வெளியூர் பயணங்கள் வரும். சப்தமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லுங்கள். சகலமும் நன்மையாகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வர தனஸ்தானத்திற்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் சூரியனோடு இணைய சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு. குடும்ப ஒற்றுமை பலப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் உள்ள ராகு சில அருமையான வாய்ப்புகளை பெற்றுத் தருவார். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டியது விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது 6க்குரிய குரு 7ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பது. பணத்தை கையாள்வதில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். நண்பர்களே மனம் கசந்து விரோதமான பார்வையோடு விலகலாம். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். உடம்பில் ஏற்கனவே இருந்த சில உபாதைகள் மேலோங்கலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: வியாழன் சனி ஆகிய 2 நாட்களிலும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள். சங்கடங்கள் தீரும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் தனுசு ராசியில் சூரியனோடு இணைந்திருப்பது யோகம்தான். அவரோடு லாபாதிபதி புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறார்கள். புதிய ஒப்பந்தங்கள், வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. சுபகாரியங்கள் நடைபெறும். காரணம், ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். வியாபாரத்தில் நல்ல மதிப்பு பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் பிள்ளைகள் விஷயத்தில் பணம் கசப்பீர்கள். வருத்தங்கள் ஏற்படலாம். அர்த்தாஷ்டம சனி நடைபெற்று வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது சில சங்கடங்கள் தலைதூக்கி கொண்டே இருக்கும். உடனுக்குடன் அவற்றை கவனித்து சரி செய்து கொள்ள வேண்டும். கண் நோய்கள், உடல் உஷ்ணம், பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கலாம். சரியான உணவும் ஓய்வும் அவசியம். அதிக அலைச்சலும் சோர்வும் ஏற்படலாம். பரிகாரம்: சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யவும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு பலம் பெற்றிருப்பதால் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் பொது காரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். 7.5 சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டதால் இனி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 6-11க்குரிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் வருகின்றார். உங்களுக்கு சிறிய இடமாற்றங்களை தரலாமே தவிர நல்ல வாய்ப்புகளைத்தான் தரும்.
அதை போலவே உங்கள் ராசிக்கு 5, 12க்குரிய செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பதும் நல்ல பலன்களை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சுபகாரிய தடங்கல்கள் நீங்கும். நீங்கள் கவனிக்க வேண்டியது 4ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். அதனால் சில சங்கடங்கள், நேரமில்லா நேரத்துக்கு உணவு உட்கொள்ளுதல், சரியான தூக்கம் வராமல் தவித்தல் முதலிய இடர்பாடுகள் ஏற்படலாம். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. 10ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் நன்கு வெற்றியடையும். நேரத்தில் சில மனக்குழப்பங்கள் வரலாம். திடீரென்று விரக்தி ஏற்படும். தேவையற்ற விரோதங்கள் ஏற்படுவதை கவனத்துடன் தடுக்க வேண்டும். பரிகாரம்: கண்ணனை சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபட கவலைகள் பறந்தோடிவிடும். அடுத்தது மகரம். ஜென்மச்சனி விலகி 2ஆம் இடத்துக்கு சென்று விட்டதால் படிப்படியாக உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நிலைமை ஏற்படும். உறவுகள் பலப்படும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். 6க்குரிய புதன் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களைத்தான் தரும். அதாவது நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை செய்யவும். ராகுவினால் நன்மை உண்டு. உங்கள் மனோரதத்தினை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் கவனிக்க வேண்டியது 4ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். அவர் சில சங்கடங்களை தருவார். குறிப்பாக மருத்துவ செலவுகளை உயர்த்துவார். தேவையில்லாத மனக்குழப்பத்தை தருவார். அதே போலவே 12ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சிலருக்கு பணி மாற்றம் உண்டு. தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். கும்பம். ஜென்மத்தில் சனியும் 2ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கின்றார்கள். லாபஸ்தானத்தில் பல கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 10ஆம் இடத்தில் சுகாதிபதி சுக்கிரன் சஞ்சரிப்பதும் மிக நல்ல நேர்மறை பலன்களை தரும். சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் அதனை கவனத்தோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். எதிலும் எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம். அக்கறையும் கவனமும் தான் உங்கள் வாழ்வை உயர்த்தும். குரு தனக்காரகன். குரு வக்ரகதி நீங்கி பலமடைந்திருப்பதால் பொருளாதார ஏற்றங்கள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ராசியில் சனி அமர்ந்திருப்பதாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் நீங்கள் எதையும் மிக அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. காரணம், ஆசையை வளர்த்து ஏமாற்றங்களை தந்துவிடும் கிரகநிலைகள் என்பதால் தேவையற்ற ஆசைகளை விளக்கவும். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் உடல் நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வயது அதிகம் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சின்னஞ்சிறு விபத்துக்கள், காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்தில் குருவும் இருக்கின்றார்கள். இதுவரை விருச்சிகத்தில் இருந்த செவ்வாய் 10ஆம் இடமான தனுசு ராசியில் புகுந்திருக்கிறார். அவரோடு புதன், சூரியன் இணைந்திருக்கின்றார்கள். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் சற்று தாமதமாகவாவது நிறைவேறிவிடும். நீங்கள் விரும்பிய ஆபரணங்களையோ அலங்கார பொருள்களையோ வாங்குவீர்கள். செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் ஆதாயம் உண்டு. மற்ற தொழில்களும் விரிவுபடுத்தும் முயற்சிகளும் பலனளிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் அவர்களது உத்தியோகம் முதலிய விஷயங்களில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கும். அதற்கான பலனும் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தற்சமயம் விரைச்சி நடப்பதால் செலவுகளில் மிகுந்த கட்டுப்பாடும் கவனமும் தேவை. இடமாற்றங்கள் உண்டு. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். எந்த விஷயத்திலும் அலட்சியம் கூடாது, அச்சமும் கூடாது. மிக மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். பரிகாரம்: வஸ்திர தானம் செய்வது சிறந்த நன்மைகள் அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.